சொல்றாங்க அப்படின்னா சொல்ற மத்திய மாநில அரசுகளுக்கு பொதுவான ஒரு தேர்வாணையம் இருக்கு இல்லையா, யூபிஎஸ்சி, அதை உருவாக்குற அதிகாரத்தை வந்து நாடாளுமன்றத்துக்கு கொடுக்கறது யாரு அப்படின்னா ராஜ்யசபா தான். ராஜ்யசபாவுக்கு தான் அந்த சிறப்பு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து லா மேக்கிங் ப்ராசஸ், அதாவது சட்டம் இயற்றும் முறை. ஒரு சட்டம் புதுசா கொண்டு வராங்க அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்றாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு ஒரு சட்டம் கொண்டு வரதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஆமா. எவ்ரி பில் ஹேஸ் டு பாஸ் த்ரூ த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ். என்னென்ன ஸ்டேஜ்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் முதல் வாசிப்பு, செகண்ட் ரீடிங் ஓகேவா, இரண்டாம் வாசிப்பு, அப்புறம் கமிட்டி ஸ்டேஜ் அப்படின்றது குழு நிலை, ரிப்போர்ட் ஸ்டேஜ் அப்படின்னா அறிக்கை நிலை, தேர்ட் ரீடிங் மூன்றாவது வாசிப்பு. மொத்தம் இந்த 5 ஸ்டேஜையும் கடந்து வந்தாதான் ஒரு சட்டம் வந்து சட்டமா வந்து நாடாளுமன்றத்தால கொண்டு வர முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், கமிட்டி ஸ்டேஜ், ரிப்போர்ட் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் தேர்ட் ரீடிங். ஸோ என்னென்ன ஸ்டேஜ்ல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் பாத்தீங்கன்னா முதல் வாசிப்பு, தமிழ்ல வந்து முதல் வாசிப்புன்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த பில் ரிலேட்ஸ் டு த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த பில் இன் எய்தர் ஹவுஸ் ஆஸ் ரீடிங் ஆஃப் த பில். அதாவது சும்மா ஒரு முன்வரைவு கொண்டு வருது. சாதாரணமா ஏதோ ஒரு ஹவுஸ்ல, அதாவது ரெண்டுல, லோக்சபாலயோ சரி இல்ல ராஜ்யசபாலயோ ஏதாவது ஒரு இதுல வந்து சாதாரணமா கொண்டு வர முடியும். சரியா? அதுதான் வந்து ரீடிங் ஆஃப் த பில். ஃபர்ஸ்ட் வந்து வாசிப்பாங்க, நார்மலா முதல் வாசிப்பு அப்படின்னு சொல்றது. மோஸ்ட் ஆஃப் த பில்ஸ் ஆர் இன்ட்ரோடியூஸ்ட் பை த மினிஸ்டர்ஸ் கன்சர்ன்ட். எந்த துறை சம்பந்தப்பட்டதோ அந்த துறை சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சர் இருப்பாங்களே அவங்களாலதான் வந்து அந்த முன்வரைவுகள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. The bill is drafted by the technical experts in the particular field and then council of ministers will approve the bill. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா எந்த துறையில கொண்டு வராங்களோ அந்த மினிஸ்டர் வந்து சொன்னாலே அந்த அமைச்சர் வந்து அதை கொண்டு வருவாங்க. அந்த துறையில யாரெல்லாம் வல்லுநர்களா இருக்காங்களோ அவங்கள்ட்ட எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட இன்புட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வருவாங்க. அது வந்து யார்கிட்ட போவோம் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ட போவோம். அமைச்சர்கள் குழுட்ட போயிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த முன்வரைவு, சாதாரண முன்வரைவு கொண்டு வர முடியும். ஓகேவா? முதல்நிலை வாசிப்புல இத்தனை விஷயங்கள் நடக்கும். தொழில் சார்ந்த வல்லுநர்கள்ட்ட போயிட்டு அவங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த அமைச்சர்கள் குழுக்கிட்ட போயிட்டு அவங்க ஒப்புதல் கொடுத்து இந்த முதல் வாசிப்பு அப்படின்றது நடக்கும். The ordinary member of a parliament can also introduce a bill which is called as private member bill அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்க எந்த ஒரு உறுப்பினரும் தனிநபர் மசோதா அப்படின்னு கொண்டு வர முடியும். சரியா? அவங்க இனிஷியேட் பண்ணி பிரைவேட்டா கொண்டு வரது தான் வந்து பிரைவேட் மெம்பர் பில், தனிநபர் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்டா யார் கொண்டு வந்தது தனிநபர் மசோதான்னு தெரியுமா? லாஸ்டா கொண்டு வரப்பட்ட தனிநபர் மசோதா இல்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு தனிநபர் மசோதா அப்படின்றது யாருக்காவது ஐடியா இருக்கா? தனிநபர் மசோதா இறுதியாக கொண்டு வரப்பட்டது இல்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்தது யாருக்குமே ஐடியா இல்லையா? திருச்சி சிவான்னு சொல்லிட்டு டிஎம்கே எம்பி கொண்டு வந்தார் இல்லையாப்பா, டிரான்ஸ்ஜெண்டர் ரிலேட்டடான விஷயம். சோ பாருங்க, டைம் இருந்தா போய் பாருங்க. திருச்சி சிவா டிஎம்கே எம்பி தான் வந்து திருநங்கைகள் அவங்க சம்பந்தப்பட்ட தனிநபர் மசோதா வந்து இறுதியா கொண்டு வந்தார். ஓகேவா? So generally there will be no discussion on the proposed bill at this reading stage, which is only a formal affair. அதாவது இந்த முதல் வாசிப்புல வந்து ஏதாவது விவாதம் நடக்குமா அது சம்பந்தமா அப்படின்னா கிடையாது. ஜஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான், சும்மா ஒரு அறிமுகம் அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு வரைவு கொண்டு வர போறோம், இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிமுகம் அவ்வளவுதான். So after the introduction of the bill, it will be published in Gazette of India. The speaker or a chairman may allow some bills to be published in the Gazette even before the first reading. In that case, no motion for leave to introduce bill is necessary. அதாவது இந்த முன்வரைவு முதல் வாசிப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கெசட் ஆஃப் இந்தியா அரசிதழ்ல வெளியிடுவாங்க. வெளியிட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணலாம்னாக்கா இந்த சில முன்வரைவுகளுக்கு இந்த முதல் வாசிப்பு இல்லாமலே வந்து நம்ம அரசிதழ்ல வெளியிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக என்ன ஸ்பெஷலா தீர்மானம் கொண்டு வரணுமானா அப்படிலாம் அவசியம் இல்லை. சோ இந்த பர்டிகுலர் சட்ட முன்வரைவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங்ல முதல் வாசிப்பு அப்படின்றது ஏதோ ஒரு சபையில இன்ட்ரோடியூஸ் பண்ணி வாசிக்கிறது. சோ அதுல இந்த டிஸ்கஷன் ஏதாவது நடக்குமா, விவாதங்கள் நடக்குமானா கிடையாது. ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபார்முலான இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். சோ இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது அரசிதழ்ல வெளியிடப்படும். சில முன்வரைவுகள் இந்த அரசிதழ்ல முதல் வாசிப்புக்கு முன்னராகவே வந்து என்ன பண்ணலாம்னா அரசிதழ்ல வெளியிடுறதுக்கு சபாநாயகருக்கு உரிமை இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் ரீடிங் அப்படின்றது இரண்டாவது வாசிப்பு எப்ப நடக்கும் அப்படின்னா செகண்ட் ரீடிங் ஆஃப் த பில் யூசுவலி டேக்ஸ் பிளேஸ் ஆஃப்டர் an interval of 2 days after the first reading. ஒரே நிமிஷம் பா. சோ இந்த முதல் வாசிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 நாள் கால இடைவேளை இருக்கும். அதாவது 2 நாள் கழிச்சு இந்த இரண்டாவது வாசிப்பு அப்படின்றது நடக்கும். ஓகேவா? The bill may be taken for consideration by the house at once. அதாவது இந்த முன்வரைவு அப்படின்றது
உடனடியா எடுத்துக்கப்படலாம், பரிந்துரைக்காக பரிசீலனைக்காக உடனடியா எடுத்துக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இட் மே பி சென்ட் டு செலக்ட் கமிட்டி. அதாவது இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல என்னென்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த கீழே இருக்கிறது. செகண்ட் ரீடிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் உடனே அந்த பில் அந்த முன்வரைவை வந்து பரிசீலனைக்காக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இட் மே பி சென்ட் டு செலக்ட் கமிட்டி ஆஃப் த ஹவுஸ். ஓகேவா, அந்த நாடாளுமன்றம் தேர்வு செய்யற அந்த குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படலாம். அப்படி இல்லைன்னா இட் மே பி சென்ட் டு ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி ஆஃப் த 2 ஹவுசஸ். 2 அவைகளுமே சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கி அவங்கள்ட்ட அனுப்பி வைக்கலாம். இல்லைன்னா அடுத்த லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன நடக்கும்னா இட் மே பி சர்க்குலேட்டட் ஃபார் எலிசிட்டிங் பப்ளிக் ஒப்பீனியன். வெரி ரேர்லி பில்ஸ் ஆர் டேக்கன் அப் ஃபார் த கன்சிடரேஷன் ஸ்ட்ரெயிட் அவே. அதாவது பொதுமக்கள் கருத்துக்களுக்காக விடப்படுறது. ஓகேவா, மேக்சிமம் இந்த விஷயம் வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான் இந்தியாவில் நடக்கிறது அப்படின்றது. பொதுமக்கள் கருத்துக்களுக்காக இந்த முன்வரைவுகள்லாம் நிறைய வந்து இந்தியாவில் விட மாட்டாங்க. ஓகேவா, ஒண்ணு வந்து நேரடியாக எடுத்துக்கலாம் பரிசீலனைக்காக. ரெண்டாவது ஒரு குழு, எந்த ஹவுஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ அவங்க என்ன பண்ணலாம், ஒரு குழு அமைக்கலாம். இல்ல இரு அவைகளுமே சேர்ந்து ஒரு குழு அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா பொதுமக்களுடைய கருத்துக்களுக்காக விடப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் கமிட்டி ஸ்டேஜ். கமிட்டி ஸ்டேஜ் அப்படின்றது ஒரு குழு நிலை. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா the bill is referred to the select committee. The mover selects the members of the committee. The speaker or the chairman of the house appoints one member of the committee and the chairman of the committee. சபாநாயகர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழு அமைப்பார். அந்த குழுவுக்கு ஒரு தலைவரோ இல்ல உறுப்பினர்கள் எல்லாரையும் வந்து யார் அமைப்பாங்க அப்படின்னா சபாநாயகர் தான் வந்து அமைப்பாரு. அவர் அமைச்சதுக்கு அப்புறம் அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா will study of the bill and reports back to the house. அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இல்ல மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து இந்த ஹவுஸ்ல வந்து ஒப்படைப்பாங்க. அது லோக்சபாவோ இல்ல ராஜ்யசபாவோ அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் ஸ்டேஜ். குழு நிலைன்றது ஒரு குழு அமைச்சு அவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணி கொடுக்கறது, அவ்வளவுதான். அப்படி ஜெனரலா ஞாபகம் வச்சுக்கலாம். ரிப்போர்ட் ஸ்டேஜ் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அறிக்கை நிலை அப்படின்னு சொல்றது. ஓகேவா, the report stage is the most important stage where a bill is debated class by class. அதாவது அதுல இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிஸ்கஸ் பண்றது அப்படின்ற விஷயம் எங்க நடக்கும் அப்படின்னா ரிப்போர்ட் ஸ்டேஜ் தான் நடக்கும். அதாவது அறிக்கை நிலை அப்படின்னு சொல்றது. In this stage the report is circulated along with the original bill and the report of the select committee. The report stage is for giving final shape to the bill. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கமிட்டி சொன்னாலே ஒரு குழு அமைச்சு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த முன்வரையோட அசல் ஒரிஜினல் என்னவோ இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா டிபேட் பண்ணுவாங்க. லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி விவாதத்துக்கு உட்படுத்தி இதனால இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் எல்லாமே போகும். இந்த ரிப்போர்ட் ஸ்டேஜ் தான் ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்னா எந்த மசோதா கொண்டு வராங்களோ அதுக்கான அந்த கடைசி இறுதி படிவம் அப்படின்றது இந்த ரிப்போர்ட் ஸ்டேஜ் தான் கிடைக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா then the bill will be submitted for the third reading. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மூன்றாவது வாசிப்புக்கு அனுப்பப்படும். அந்த மூன்றாவது வாசிப்புல தான் என்ன பண்ணுவாங்கன்னா in which the bill is to be passed with majority of votes. அதாவது வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்புல பெரும்பான்மையோட அந்த மசோதா வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்றது. The third reading is for formal approval of the parliament. சோ முறையான ஒப்புதல் எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த தேர்ட் ரீடிங்ல தான் கிடைக்கும், மூன்றாவது வாசிப்புல தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் after the bill is adopted at the third reading in either of the house, ஏதாவது ஒரு அவையில மக்களவையோ மாநிலங்களவையோ ஏதோ ஒரு அவையில மூன்றாவது வாசிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் it is transmitted to the other house where it goes through all the stages. இப்ப லோக்சபால அறிமுகப்படுத்தினாங்கன்னா அங்க இந்த 5 ஸ்டேஜும் முடியும். இந்த 5 ஸ்டேஜ் முடிஞ்சு அங்க ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த அவைக்கு அனுப்புவாங்க, மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க. அங்க திருப்பியும் இந்த 5 ஸ்டேஜ் எல்லாமே நடக்கும். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் the other house may accept the bill as it is. ஒன்னு அவங்க இருக்கிற மாதிரியே ஏத்துக்கலாம். After coming across all the stages, இந்த 5 ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா it is sent to the president essence. ஓகேவா, சோ இருக்கிற மாதிரியே ஏத்துக்கலாம், இல்ல எதனா சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லலாம். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு அவைகளுமே இந்த 5 ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார்கிட்ட போவோம் அப்படின்னா பிரசிடென்ட் போவோம். சரியா, சரி, பிரசிடென்ட் தானே சட்டத்தை வந்து அப்ரூவ் பண்றவரு, அதனால இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து பிரசிடென்ட் போவோம். ஓகேவா, once a bill is passed in its originating house, it also may be rejected in the other house. இப்ப நான் லோக்சபால ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னா அது மேபி ராஜ்யசபால ரிஜெக்ட் பண்ணப்படலாம். அப்படி இல்லைன்னா otherwise it may introduce amendments not acceptable to the original house or may not return the bill within 6 months. அதாவது அவங்க என்ன பண்ணலாம், ஒண்ணு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்ல அதுல ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்கனாலும் கொடுக்கலாம், இல்ல அதை வந்து ஒரு 6 மாசம் ஹோல்ட் பண்ணி வைக்கனாலும் வைக்கலாம். சரியா, சோ 6 மாசம் வரைக்கும் ராஜ்யசபாவில ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஓகேவா, ராஜ்யசபாவில லோக்சபா ஏதாலையும் ஒரு மசோதாவை வந்து 6 மாசம் வரைக்கும் வைக்க முடியும். ஆனா பண மசோதா பொறுத்தளவுக்கு 14 நாள் தான் டைம். 14 நாளுக்குள்ள அவங்க என்ன பண்ணணும்னா திருப்பி அனுப்பிச்சாங்க. சரியா, சோ இன்கேஸ் வந்து இப்ப ரெண்டு அவைக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை வருது, லோக்சபா ஒத்துக்கிட்டது ராஜ்யசபா ஒத்துக்கல அப்படின்ற பட்சத்துல என்ன நடக்கும்னா கீழே இருப்பாங்க in such a case பிரச்சனை வருது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் டெட்லாக் டெவலப்ஸ் பிட்வீன் த ஹவுஸ். அதாவது அரசியலமைப்பு முடக்கம் அப்படின்றது நடக்கும். ஏன்னா இவங்க சொல்றது அவங்க அக்செப்ட் பண்ணாதப்ப அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா the president may call a joint session of the two houses to resolve the deadlock. சோ இந்த அரசியலமைப்பு முடக்கத்தை சரி செய்யறதுக்கு
குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கூட்ட அமர்வுக்கு அரேஞ்ச் பண்ணுவாரு. 2 செஷனையும் 2 ஹவுஸையும் கூப்பிட்டு என்ன பிரச்சனை அதை எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ற வேலை யாரோட வேலைன்னா குடியரசுத் தலைவரோட வேலை. ஓகேவா? So the speaker on his absence, the deputy speaker presides over the joint session. The deadlock is dissolved by a majority vote. ஓகேவா? சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாயிண்ட் செஷனுக்கு யார் தலைமையேற்று நடத்துவாங்க அப்படின்னா சபாநாயகர். இன்கேஸ் சபாநாயகர் இல்லைன்னா துணை சபாநாயகர் நடத்துவாரு. சோ அப்ப நடக்கிறப்ப மெஜாரிட்டி ஓட் வந்து அங்க எடுப்பாங்க. ஓட்டு எடுப்பு நடத்தி அந்த இடத்துல வந்து எந்த மெஜாரிட்டியோட வின் பண்றாங்களோ அப்ப வந்து அந்த மசோதா வந்து சட்டமா மாறிடும். So finally the bill is passed by both the houses and goes to the president for his assent. ஓகேவா? சோ இன்கேஸ் இந்த பிரச்சனை வரப்ப 2 ஹவுஸோட கூட்டம் கூட்டி அதுல வந்து ஒரு முடிவு பண்ணி ஒரு ஓட்டு எடுப்பு நடத்தி அதுக்கப்புறம் யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் இயற்ற முறை எப்படி சட்டம் வந்து கொண்டு வராங்கன்னு பார்த்தோம். 5 ஸ்டேஜ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரீடிங் பார்த்தோம், அப்புறம் செகண்ட் ரீடிங், அப்புறம் கமிட்டி ஸ்டேஜ், அப்புறம் ரிப்போர்ட் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் தேர்ட் ரீடிங். இது வந்து ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கு முறை. இன்கேஸ் வந்து சட்டம் வந்து திருத்தத்துக்கான முறைகள் என்னென்ன, அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன, அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் 368 எந்த கண்ட்ரில இருந்து வாங்கணும்பா? 368 திருத்த சட்டம் ஆஸ்திரேலியாவா? யார் இது? தென்னாப்பிரிக்கா மேம். தென்னாப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேவா? ஆர்டிகல் 368 அப்படின்னு சொல்றது தென்னாப்பிரிக்காட்ட இருந்து நம்ம வாங்கணும். ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்கன்னா திருத்த சட்டங்கள் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So article 368 deals with amendment of the constitution. As per this article, the parliament has the supreme power to initiate the amendment process. So parliament தான் என்ன பண்ணணும், இந்த சட்ட திருத்தத்தை எல்லாத்தையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்லிமெண்ட் அவ்வளவு ஃபாஸ்டா போறேன். சரி, ஓகே, ஸ்லோவா சொல்றேன். So parliament may amend the constitution through by way of addition, variation or repeal any provision of this constitution in accordance with the procedure laid down in this article. அதாவது ஏதாவது புதிய விதிகளை சேர்க்கிறது, இல்ல ஏற்கனவே இருக்கிறத மாத்துறது, இல்ல வந்து புதுசா ஒரு விஷயம் கொண்டு வர்றது, இது எல்லாமே பண்ண முடியும். சரியா? சட்ட திருத்தத்துல கொண்டு வர முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் வந்து when the bill is passed in each house by a majority of the total membership of that house and by a majority of not less than 2/3 of the members of the house present and voting, it shall be presented to the president who shall give his assent to the bill. அதாவது சட்ட முன்வரைவுகள் கொண்டு வரதுக்கு என்ன ப்ரொசீஜர் சொன்னேன் இல்லையா, நான் சொல்லியிருக்காங்க. அது எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னா 50% ஆஃப் த மெம்பர்ஸ் ஆச்சு வந்திருக்கணும். சட்ட திருத்தத்துக்கு அந்த மெம்பர்ஸ் வந்து அதாவது ஒரு அவையில இருக்கிற மெம்பர்ஸ் வந்து 50% ஆச்சு வந்திருக்கணும். வந்துட்டு அதுல என்ன பண்ணணும்னா 2/3, சரியா, 3/2 பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவோட நிறைவேற்றி இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பிரசிடென்ட்ட இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ண முடியும். அடுத்தது the bill must be passed in each house by a special majority. அதான் இப்ப சொன்னல சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னா 50% கண்டிப்பா வந்திருக்கணும். வந்திருக்கிறவங்கள 3/2 பங்கு என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் அவங்க வந்து மெஜாரிட்டியோட ஓட் பண்ணாங்கன்னா அப்படின்னா தான் அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதுதான் இந்த ஸ்லைட்ல சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் each house must pass the bill separately. ஒருத்தவங்களும் என்ன பண்ணணும்னா தனித்தனியா சட்டம் கொண்டு வரதுக்கு எப்படியோ திருத்தத்துக்கும் அதே மாதிரிதான் 2 அவைகள்லயும் தனித்தனியா என்ன பண்ணணும்னா அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணணும், அந்த மசோதாவை வந்து நிறைவேற்றணும். ஓகேவா? in case of disagreement between the 2 houses and issues concerning amendment, there is no provision for holding a joint sitting of the 2 houses. இப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சட்டம் கொண்டு வரப்ப ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா 2 ஹவுஸும் வந்து என்ன சொன்னேன் ஜாயிண்ட் சிட்டிங் அதாவது கூட்ட அமர்வு நடத்தி அதுல வந்து ஓட்டெடுப்பு நடத்தி முடிவு பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஆனா சட்ட திருத்தத்துக்கு அந்த மாதிரி ப்ரொசீஜர் கிடையாது. இன்கேஸ் வந்து ஏதாவது வந்து 2 பேருக்கு நடுவுல வந்து ஒத்து வரல, அதாவது இந்த மக்களவை சொல்றத மாநிலவை ஏத்துக்கல அப்படின்ற பட்சத்துல அங்க வந்து இந்த கூட்ட அமர்வு அப்படின்ற கான்செப்டுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. டைரக்டா வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு அது சட்டமாயிடும். ஓகேவா? சோ அங்க நடந்த ப்ரொசீஜர் இங்க கிடையாது. அது ஒன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து if the bill seeks to amend the federal provisions, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். federal provisions அப்படின்றது ரொம்ப முக்கியம். federal provisions, federal systemனா என்னப்பா? கூட்டாட்சி தத்துவம் இல்லையா. சோ இன்கேஸ் அதுல என்ன கை வைக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இட் மஸ்ட் ஆல்சோ பி ரேட்டிஃபைட் பை த லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் பை a simple majority, that is a majority of the members present and voting in such legislature. அப்படின்னா இப்ப கூட்டாட்சி சம்பந்தமா ஏதாவது சட்ட திருத்தம் கொண்டு வராங்கன்னா அது பார்லிமெண்ட்ல மட்டும் நிறைவேறினா போதுமானா கிடையாது. ஏன்னா கூட்டாட்சின்றது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே சம்பந்தப்பட்டது இல்லையா. அதனால பாராளுமன்றத்துல மட்டும் நிறைவேற்றிட்டோம் அதனால நாங்க கொண்டு வரோம் அப்படின்னா அது முடியாது. அப்ப இவங்க என்ன பண்ணணும்னா இருக்கிற சட்டமன்றங்கள்ல அதாவது மாநில சட்டமன்றங்கள்ல ஒரு பாதி மட்டும், சரியா, ஒரு பாதி மட்டும் மெஜாரிட்டியோட கொண்டு வந்து நிறைவேற்றினாங்கன்னா தான் அது வந்து அந்த சட்டமாகும்.
புரியுதா? இந்த இடத்துல குழப்பம் வரக்கூடாது. மத்த மசோதாக்கள் நார்மலா நிறைவேற்றுறது பண்ணிடலாம். இன் கேஸ் ஃபெடரல் ப்ராவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்த கூட்டாட்சி சம்பந்தமா ஏதாவது விஷயங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா பாராளுமன்றத்துல அதை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாம பாதி மாநிலங்கள்ல வந்து மெஜாரிட்டியோட அதை நிறைவேற்றணும். என்ன மெஜாரிட்டி அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை. சாதாரண பெரும்பான்மைன்னா ஏற்கனவே சொன்னா வந்திருக்க மெம்பர்ஸ்ல மெஜாரிட்டியா ஓட் பண்ணுவாங்க இல்லையா, அதான் சாதாரண பெரும்பான்மை அப்படின்னு சொல்றது. அதோட நிறைவேற்றினாதான் அந்த சட்டம் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆஃப்டர் duly passed by both the houses of the parliament and ratified by the state legislature wherever necessary, ஓகேவா, the bill is forwarded to the president for action. ஸோ எதுவா இருந்தாலும் சட்டம் புதுசா கொண்டு வரனாலும் சரி இல்ல ஏற்கனவே இருக்கிறத மாத்தினாலும் சரி யார்கிட்ட போவோம் ஃபைனலுக்குன்னா பிரசிடென்ட் தான் போவோம். அவர் வந்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வந்து நடைமுறைக்கு வரும். ஓகேவா? So என்ன சொல்றாங்க அப்படின்னா president must give his assent to the bill. He can neither withhold his assent to the bill nor return the bill for reconsideration of the parliament. After president assents, the bill becomes an act அப்படின்னு சொல்லிருக்காங்க. And the constitution stands amended in accordance with the terms of the act. அதாவது ஒன்னு பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், அதாவது உடனே ஓகே பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை திருப்பி அனுப்பிச்சாலும் அனுப்பலாம். இவங்க என்ன பண்ணலாம்னா சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்ல திருப்பி அனுப்பினாலும் அனுப்பலாம். இவங்க திருப்பி அனுப்புறப்ப பிரசிடென்டால ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பேரளவுக்கு தான் தலைவர். உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மத்தியில எந்த அரசு இருக்குதோ அவங்க கிட்டதான் உண்மையான அதிகாரம் இருக்கும். அதனால இவர் வேற வழி இல்லாம அடுத்த டைம் என்ன பண்ணணும்னா அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சோ ஒன்ஸ் அவர் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது சட்டமா மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது இந்த திருத்த சட்டங்களுடைய வகைகள் எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சிம்பிள் மெஜாரிட்டி அப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 368ல பாருங்க, therefore the constitution can be amended in 3 ways. 3 வகைகள்ல பண்ணலாம். எப்படி அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், சாதாரண பெரும்பான்மை இல்ல தனி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை இல்ல அறுதி பெரும்பான்மை, எப்படி சொன்னாலும் ஓகே தான். அப்புறம் தேர்ட் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் த ரேட்டிபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி நாடாளுமன்றத்துல சிறப்பு பெரும்பான்மையோட நிறைவேறினாலும் சரி பாதி மாநில சட்டமன்றங்களால அது என்ன பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணப்படணும். அப்ப அந்த டைம்ல பண்றது. இந்த மாதிரி 3 வகைகள்ல அவங்க திருத்தம் கொண்டு வரலாம். அதுக்கு பர்டிகுலரா இருக்கும் இல்லையா, இந்த ஃபீல்டுக்கு தான் இந்த மாதிரி மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரியா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பாத்துக்கோங்க. இன்கேஸ் வந்து இந்த சிறப்பு பெரும்பான்மை கீழே சரி செய்யப்படாத இல்ல இந்த சிறப்பு பெரும்பான்மை கீழே எதெல்லாம் சரி செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி கேட்கப்படலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சிம்பிள் மெஜாரிட்டி வச்சு சாதாரண பெரும்பான்மையோட என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியும், எதெல்லாம் கொண்டு வர முடியும் பாருங்க. According to Article 368, a number of provisions in the Constitution can be amended by a simple majority of the 2 houses of Parliament. சாதாரண பெரும்பான்மைனா எவ்வளவு பேர் வந்திருக்காங்களோ அதுல மெஜாரிட்டி, அவ்வளவுதான். அதுதான் சாதாரண பெரும்பான்மை. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஓகேவா? புது ஸ்டேட்ஸை வந்து உருவாக்குறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து புதுசா உருவாக்குறதுக்கு, அண்ட் ஆல்டரேஷன் ஆஃப் ஏரியாஸ், பவுண்டரிஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். ஓகேவா? சோ அவங்களோட எல்லைகளை வந்து மறுவரையறை செய்யறதுக்கு இல்ல பேர் மாத்துறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு சாதாரண பெரும்பான்மையே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட்ஸ், அதாவது சட்டமன்ற மேலவை உருவாக்குறது இல்ல வந்து நீக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து சாதாரண பெரும்பான்மையே போதும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்கெடியூல்ல சொல்லியிருக்காங்க இல்லையா, செகண்ட் ஸ்கெடியூல்ல சொன்னால சேலரி அலோன்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல எதனா மாற்றங்கள் கொண்டு வரணும், ஒரு வேலை சம்பளம் ஏத்துறாங்க இல்ல வந்து குறைக்கிறாங்க, எதுனாலும் அதுக்கு சாதாரண பெரும்பான்மையே போதும். அதுக்கப்புறம் குவாரம் இன் பார்லிமெண்ட், அதாவது நாடாளுமன்றத்துல இருக்கிற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை முடிவு செய்யுது. இவ்வளவு பேர் இருக்கலாம் இல்ல வந்து இவ்வளவு பேர் வந்து அதிகமாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அது குவாரம் இன் பார்லிமெண்ட். அதுக்கப்புறம் சேலரி அண்ட் அலோன்சஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். நான் முன்னாடி சொன்னது பிரசிடென்ட், கவர்னர், ஸ்பீக்கர் அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற சேலரி மட்டும் கிடையாது, இந்த எம்பிஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்களோட சேலரி ரிவைஸ் பண்றாங்க அப்படின்னாலும் அதுக்கு எல்லாமே சாதாரண பெரும்பான்மையே போதும், சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். அப்புறம் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்துல என்னென்ன நடைமுறை விதிகளை உருவாக்குறாங்க அப்படின்றது. ஓகேவா? அப்புறம் வந்து நாடாளுமன்ற யூஸ் ஆஃப் அபிஷியல் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, இங்கிலீஷ்ல பேசினாலும் பேசலாம், இல்லைன்னா இங்கிலீஷ் தெரியாதவங்க அவங்க தாய்மொழியில பேசுறதுக்கும் பர்மிஷன் உண்டு. அதே போல பாருங்க, சிட்டிசன்ஷிப் அக்விசிஷன் அண்ட் டெர்மினேஷன், அதாவது ஒரு குடியுரிமை பெறுவதற்கும் இல்ல குடியுரிமை முடிவதற்கும். அப்புறம் வந்து டெலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ், அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ், அப்புறம் 5th ஸ்கெடியூல் இருக்கு இல்லையா, ஸ்கெடியூல்டு ஏரியாஸ், ஸ்கெடியூல்டு டைப்ஸ். 5th ஸ்கெடியூல் நம்ம படிக்கும் சொல்லும்போது சொல்லியிருப்போம், பட்டியலினத்தவர் பழங்குடியின பகுதிகளை நிர்வகிக்கிறத பற்றி. அப்புறம் 6th ஸ்கெடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ், பழங்குடியின பகுதிகளை வந்து நிர்வகிக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியே போதும், சாதாரண பெரும்பான்மையே போதும் அப்படின்னு சொல்றாங்க. தொகுதிகள் என்னுடைய எல்லைகளை வரையறை செய்யணும்.
ஒரு தொகுதிக்கு இவ்வளவு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது ஒரு பாராளுமன்ற தொகுதின்னு சொன்னேன்? 6. 6. ஓகேவா? சோ அந்த மாதிரி அந்த தொகுதிகளுடைய எல்லைகளை வந்து வரையறை செய்யறதுதான் வந்து டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது சிறப்பு பெரும்பான்மை மூலமா. இப்ப நான் சொன்னது ஃபுல்லா சாதாரண பெரும்பான்மை இருந்தாலே இது எல்லா விஷயத்தையும் செஞ்சலாம். நான் சிறப்பு பெரும்பான்மை பாருங்க, மெஜாரிட்டி that is more than 50% of a total membership of each house and a majority of 2/3 of the members of each house present and voting. அதாவது 50% வந்து கண்டிப்பா வந்திருக்கணும். வந்திருக்கவங்கல 3/2 பங்கு அவங்க என்ன பண்ணணும், மெஜாரிட்டியா ஓட் பண்ணணும். அப்படின்ற போது தான் அது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேவா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம், சில நேரத்துல குழப்பம், அதனால பாத்துக்கணும். The expression total membership of the house irrespective of fact whether they are vacancies or absentees. அதாவது அவங்க இருந்தாலும் இல்லனாலும், இல்ல வந்து வந்திருந்தாலும் வரலனாலும் அதெல்லாம் கணக்கு கிடையாது. 50% அப்படின்றது மொத்த எண்ணிக்கையை குறிக்குது. ஓகேவா? அப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இஸ் required only for voting at the third reading stage of the bill. நான் சொன்னேன் இல்லையா, 3வது வாசிப்பு. அந்த 3வது வாசிப்புல தான் ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. அந்த ஓட்டெடுப்பு நடக்கும்போது தான் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்றது தேவை. 50% கண்டிப்பா வந்துருக்கணும். வந்திருக்கவங்கள 3/2 பங்கு கண்டிப்பா ஓட் பண்ணணும் மெஜாரிட்டியோட. ஓகேவா? சோ இந்த சிறப்பு பெரும்பான்மை அப்படின்றது எது எதுக்கெல்லாம் பாருங்க, the constituents classes with which can be amended in this way include என்னென்ன பண்றதுக்குன்னா, fundamental rights அடிப்படை உரிமைகள் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு, அப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு, and all other provisions which are not covered by first and third categories. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னல சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு அதுலயும் நெக்ஸ்ட் சொல்ல போறோம் பாருங்க தேர்ட் ஸ்டேஜ், அதுலயும் அதுல தவிர்த்து மீதி எல்லாம் வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மையோட கொண்டு வராங்க இல்லையா அது. அண்ட் வந்து கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல நான் சொன்னாலே சரிபாதி மாநிலங்கள்ல நிறைவேற்றப்படணும்னு சொல்லிட்டு அதெல்லாம். சோ அது எப்ப பண்ணுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான், பெடரல் ஸ்ட்ரக்சர் கூட்டாட்சியில ஏதாவது கை வைக்கிறாங்க, ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வராங்கன்னா அந்த டைம்ல இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட அந்த பார்லிமெண்ட் கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வித் கன்சென்ட் ஆஃப் half of the state legislatures by a simple majority. அதாவது இந்த மாநிலங்கள்ல இருக்க மாநில சட்டமன்ற பேரவைகள்ல சிம்பிள் சாதாரண மெஜாரிட்டியோட அது நிறைவேற்றப்படணும். இதை ரெண்டும் பண்ணாங்கன்னா தான் இந்த பெடரல் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வர முடியும், கை வைக்க முடியும். ஓகேவா? So there is no time limit within which the states should give their consent to the bill. So இதுக்குள்ளே கொடுக்கணும் டைம் லிமிட்லாம் இருந்தா இருக்குதானா கிடையாதுன்னு சொல்றாங்க. The following provisions can be amended in this way. என்னென்னலாம் வந்து இந்த முறைப்படி மாத்தலாம், அதாவது பார்லிமெண்டோட மெஜாரிட்டி பிளஸ் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட மெஜாரிட்டியோட எதெல்லாம் மாத்தலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் இட்ஸ் மேனர், அதாவது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா அந்த ப்ரொசீஜர் எல்லாமே. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், அதாவது மத்திய மற்றும் மாநிலங்களுடைய நிர்வாக அதிகாரத்தை விரிவாக்குறது. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட பண்ணும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ், உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் between the union and the states, அதாவது மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையில இருக்கிற இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் சட்டமியற்ற அதிகாரங்கள் இருக்கு இல்லையா அது ரிலேட்டடான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து எனி ஆஃப் த லிஸ்ட் இந்த 7th schedule 7வது அட்டவணையில வர விஷயங்கள். அப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இந்த பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்துல மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே. அப்புறம் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இட்ஸ் ப்ரொசீஜர் 368 இருக்கு இல்லையா அதுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை அப்படின்னு சொல்றாங்க. பார்லிமெண்டோட 2 ஹவுஸ்லயும் நிறைவேறணும் பிளஸ் மாநில சட்டமன்றங்களையும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம பார்த்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்றத்தை மட்டும் தான் பார்த்துருக்கோம். சரியா? இதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர் இதெல்லாமே பார்க்கணும். அதனாலதான் நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். நீங்க அதுக்கப்புறம் ஒரு டைம் படிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே இந்த ஸ்லைட்ல இருக்கிறது எல்லாமே 10th 12th புக்ல இருக்க விஷயங்கள் தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து பின்னாடி நான் லாஸ்டா வந்து ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிறது, மீதி எல்லாமே புக்ல இருக்கிறது தான். ஓகேவா? சோ இதுல வந்து பாராளுமன்றம் பார்த்தோம், 2 அவைகள் பார்த்தோம். 2 அவைகள்ல வந்து என்னென்ன ப்ரொசீஜர் பார்த்தோம், எவ்வளவு மெம்பர்ஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சட்டம் இயற்றணும்னா என்ன பண்ணணும், இல்ல ஒரு சட்டத்தை திருத்தணும்னா என்னென்ன செய்யணும், இந்த ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த இதுல அடுத்தது நம்ம பார்க்க போறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரியா? சோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் யாரு, சுப்ரீம் பவர் இல்லையா, அவர் தான் வந்து முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா and acts as a symbol of unity, integrity and solidarity of the nation. அதாவது இந்த இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து ஒரு அடையாளமா இருக்காரு. யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஓகேவா? சோ he is the supreme commander of the armed forces. அதாவது இந்த எல்லாத்துக்குமே இல்லையா முப்படைகளுடைய தளபதி அவர் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் the president is also the constitutional head of the union executive. அதாவது அரசியல் அமைப்பினுடைய தலைவர் யார் அப்படின்னா
10th and 12th செகண்ட் அண்ட் தேர்ட் லெசன் பா. சிவிக்ஸ்ல 10th செகண்ட் அண்ட் தேர்ட் லெசன், 12th ஃபர்ஸ்ட் வால்யூம்ல செகண்ட் அண்ட் தேர்ட் லெசன். ஓகேவா? சோ இதுலதான் வந்து இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி எல்லா விஷயம். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து முப்படைகளுடைய தளபதி சொன்ன. சோ அவர் தான் வந்து அரசியலமைப்பினுடைய தலைவராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். ஓகேவா? யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் இது ஏற்கனவே சொன்னதுதான். என்ன அப்படின்னா சிட்டிசனா இருக்கணும்னு சொன்னது. அதுக்கப்புறம் என்னது 35 இயர்ஸ் ஏஜ் இருக்குன்னு சொன்னா அது. அதுக்கப்புறம் ஆதாயம் தரும் பதவிகள் இருக்கக்கூடாது. அப்புறம் மத்திய அரசினுடைய, மாநில அரசினுடைய எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது. அப்புறம் வந்து should have the other qualifications required to become a member of லோக்சபா. மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அந்த தகுதி எல்லாமே இவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னது. இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். ஓகேவா? சோ எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் பாருங்க, தேர்தல், குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நம்ம ஏற்கனவே பார்த்ததான். A candidate for election to the office of president must be subscribed by at least 50 electors as proposers and seconded by the another 50 electors of the electoral college. அதாவது முன்மொழியது வழிமொழியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். ஓகேவா? இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 10th பொறுத்தளவுக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க. 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும்னு. 12th வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா 50 தான் கரெக்ட். சரியா? சோ கன்ஃபியூஷன் வரப்ப 50க்கு போயிடுங்க ஆப்ஷன்ல. சரியா? 50 மெம்பர்ஸ் தான் கரெக்ட். சோ எவ்ரி கேண்டிடேட் ஹேஸ் டு மேக் a security deposit of 15,000 in the Reserve Bank of India. குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா 15,000 ரூபாய் வந்து என்ன பண்ணணும்னா டெபாசிட் பண்ணணும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால. சரியா? அதுக்கப்புறம் this amount will be forfeited if the candidate does not secure 1/6 of the votes pool. அதாவது பதிவு செய்யப்பட்ட வாக்குகள்ல 6ல் 1 பங்கு அந்த யாரு எந்த கேண்டிடேட் நிக்கிறாங்களோ அவங்க வாங்கல அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து திருப்பி தரப்படாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் நாட் டைரக்ட்லி பை த பீப்புள் பட் த மெம்பர்ஸ் ஆஃப் த எலக்டரல் காலேஜ். ஓகேவா? சோ நேரடியா நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை இல்லையா? மறைமுக தேர்தல் மூலியமா தானே குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அந்த வகையில அந்த மறைமுக தேர்தலில் யாரெல்லாம் பங்கு பெறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். சோ 2 ஹவுஸ்ல இருக்காங்களே எலெக்டட் மெம்பர்ஸ் அவங்க. அதுக்கப்புறம் அந்த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட்ஸ், எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்க. மியூட் பண்ணுங்கப்பா. எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க. சோ அவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்புறம் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி. டெல்லி அண்ட் பாண்டிச்சேரியில இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸ், எம்எல்ஏஸும் சரி, எம்பிஸும் சரி, எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது என்டைட்டில்மெண்ட் டு த பிரசிடென்ட். அவருக்கு என்னென்ன சிறப்பு சலுகைகள் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப நார்மலானதான். இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவை. ஜென்ரலா இதுல இருக்க விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். நான் இதுல இருந்துலாம் கொஸ்டின் வருமானா கிடையாது. என்னன்னா அவர் ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்களே, அவருக்கு அதிகாரப்பூர்வ இல்லம். ஆளுநருடைய இல்லத்துக்கு என்ன பேரு? ஆளுநர் இல்லம். யாருமே தெரியலையாப்பா ஆளுநர் இல்லத்துக்கு என்ன பேருன்னு? ஆளுநர் இல்லத்துக்கு வந்து ராஜ்பவன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஓகேவா? இவருக்கு வந்து ராஷ்டிரபதி பவன், அவங்களுக்கு வந்து ராஜ்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கு, என்னென்ன இது இருக்குன்னா அவருக்குன்னு பர்டிகுலர் வந்து சேலரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய அவருக்கு வந்து ஸ்பெஷல் ப்ராவிஷன்ஸ் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா அவருக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள்ல தான் விலக்கு இருக்கு. அவர் பிரசிடென்டா இருக்கிற டைம்ல அவர் மேல கிரிமினல் ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து அவர் ராஷ்டிரபதி பவன் சொல்றது அவருடைய அதிகாரப்பூர்வ இல்லம். அது எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. இதெல்லாம் வந்து சிறப்பு சலுகைகள் மட்டும் தான், சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் டேர்ம் பாருங்க. டேர்ம்னா அவருடைய பதவி காலம் இருக்கு இல்லையா? 5 years. ஓகேவா? 5 வருஷம் அவருடைய பதவி காலம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா he can resign by addressing the resignation letter to the vice president. அதாவது துணை குடியரசுத் தலைவருக்கு ரெசிக்னேஷன் லெட்டர்ஸ் பதவி கடிதம் கொடுக்கறது மூலமா அவர் விலகலாம். அப்படி இல்லைனாக்கா he can also be removed from the office before the completion of his term by process of impeachment. இந்த பழிசாடுதல் நடவடிக்கை மூலமா அவரை வந்து அவரோட பதவியில இருந்து விலக்க செய்யலாம். இந்த 3 வகையாகவும் செய்யலாம். ஒண்ணு அவரோட பதவி காலம் முடிஞ்சு அவர் போயிடலாம், இல்ல அவரே வந்து ரிசைன் பண்ணிடலாம், இல்ல இந்த இம்பீச்மெண்ட் மூலமா அவரை வந்து இது பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் வந்து இம்பீச்மெண்ட் அப்படின்றது பாருங்க ஆர்டிகல் 61. இந்த வைஸ் பிரசிடென்டோட ஆர்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிரசிடென்ட், கவர்னர் 2 பேரோட ஆர்டிகல்ஸ் எண்ட் ஆஃப் த செஷன்ல லாஸ்டா இருக்கு.
அது எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்களோ இல்ல பிரிண்ட் எடுக்கிறீங்களோ எப்படியோ அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரியா? சோ ஏன்னா பிரைம் மினிஸ்டர் பத்தியும் சீஃப் மினிஸ்டர் பத்தியும் பெரும்பாலும் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கிறது இல்ல. அதனால பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா பாருங்க. இப்போ ஆர்டிகல் 61ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்ஸ் லேஸ் டவுன் த டீடைல் ப்ரொசீஜர் ஃபார் த இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, அந்த பழிசாட்டு நடைமுறை நடவடிக்கைகள் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றது ஆர்டிகல் 61ல சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்த உடனே ஒரு விஷயம் செஞ்சிட முடியுமா, நினைச்ச உடனே தூக்கிட முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் வந்து ஹையஸ்ட் பொசிஷன் இல்லையா இந்தியாவில இருக்கிறது, அவர் தான் வந்து அரசியலமைப்பின் தலைவராக இருக்காரு. ஸோ அவரை நீக்கணும் அப்படின்னா செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் a charge for impeachment has to be made in either house of the parliament by a resolution signed by at least 1/4 of the total number of members of the house and moved by giving at least 14 days advance notice. அதாவது 2 அவையில ஏதோ ஒரு அவையில கொண்டு வரலாம். சரியா? 2 அவையில ஏதோ ஒரு அவையில கொண்டு வரலாம். மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில 4/1 குறையாம என்ன பண்ணிடணும்னா சைன் பண்ணிடணும். அந்த தீர்மானத்தை வந்து சைன் பண்ணி அதை வந்து 14 நாட்களுக்கு முன்னாடியே இன் அட்வான்ஸ் 14 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும். சரியா? இந்த ப்ரொசீஜர்ல தான் வந்து ஆர்டிகல் 61ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி 2 அவைகளே நிறைவேற்றணும். இது வரைக்கும் இந்தியன் ஹிஸ்டரியில அந்த மாதிரி மேக்சிமம் யாருக்குமே பண்ணல. மேக்சிமம் இல்ல, பண்ணல யாரும். இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எல்லாம் யாருக்குமே எடுக்குது. ஓகே, சக்சஷன் அப்படின்றது பின்னாடி வராங்க இல்லையா, அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, பதவியை வந்து அவரோட பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னா வரலாம். இல்லைன்னா பை ரெசிக்னேஷன், அவர் வந்து பதவி விலகல் கடிதம் கொடுத்துட்டாரு அப்படின்னா, சக்சஷன் அப்படின்றது பதவி நிரப்புறது. இவருக்கு அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்றது. சோ 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா, இல்ல ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா பண்ணலாம். இல்லைன்னா ரிமூவல் பை இம்பீச்மெண்ட், இந்த பதவி நீக்க நடவடிக்கை மூலமா அவர் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா, இல்ல பை ஹிஸ் டெத் அவர் இறந்துட்டாருன்னா, இல்ல when he becomes disqualified to hold office when his election is declared void, அவரோட அந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்கன்னா, இந்த டைம்ல எல்லாத்தையுமே என்ன பண்ணோம், அவருடைய பதவி வந்து காலி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கு நிறைய முக்கியமான அதிகாரங்கள் இருக்கு. சரியா? ஆனா எல்லாமே பெயர் அளவுல தான் இருக்கும் இல்லையா. உண்மையான அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கும். என்னென்ன அதிகாரங்கள் பாருங்க, எக்ஸிகியூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ், பினான்சியல், ஜுடிஷியல், எமர்ஜென்சி, மிசல்னியஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஆட்சித்துறை, அப்புறம் சட்டத்துறை, நீதித்துறை, நெருக்கடி கால அதிகாரங்கள், இதர அதிகாரங்கள். சரி, அது புக்ல வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ அதுல இருக்க நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். எக்ஸிகியூட்டிவ் அப்படின்றது என்னது, அவரு தானே வந்து அவரோட பெயரால் தானே வந்து ஆட்சியா நடக்குது, அதை சொல்றது. சரியா? சோ அவர் வந்து முக்கியமான பொறுப்புகளுக்கு எல்லாரும் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றாரு இல்லையா, சிஏஜி அப்பாயிண்ட் பண்றது, இல்ல சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றது, இல்ல மற்ற நாடுகளோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது, இந்த முப்படைகளுக்கு தளபதியா இருக்கிறது, இது எல்லாமே எதுக்கு கீழே வரும்னா இந்த எக்ஸிகியூட்டிவ் கீழே வரும், ஆட்சித்துறைக்கு கீழே வரும். சரியா? அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கீழே பாத்தீங்கன்னா சட்டமன்ற அதிகாரங்கள் இல்ல சட்ட அதிகாரங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த 2 பேர் எலெக்ட் பண்றாரு இல்லையா, மக்களவைக்கு 2 பேர் எலெக்ட் பண்றது, அப்புறம் மாநிலங்களவைக்கு 12 பேர் எலெக்ட் பண்றது, அப்புறம் இன்கேஸ் வந்து இந்த நாடாளுமன்றம் வந்து ப்ராப்பரா நடக்கல அப்படின்னா இவர் வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வராரு, அவசர சட்டங்கள் கொண்டு வராரு இல்லையா, அந்த இது எல்லாமே எதுக்கு வருமா, லெஜிஸ்லேட்டிவ் கீழே வரும், சட்டத்துறை அதிகாரத்துக்கு கீழே வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியல் வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் வந்து நிதித்துறை அதிகாரம்னா இவரோட அனுமதியோட தானே அந்த நிதி முன்வரைவே வந்து சமர்ப்பிப்பாங்கன்னு சொன்ன அந்த விஷயம். அப்புறம் பினான்ஸ் கமிஷனை நியமிக்கிறது, இது எல்லாமே வந்து பினான்சியலுக்கு வரும். அதுக்கப்புறம் ஜுடிஷியல் பாத்தீங்கன்னா நீதித்துறை, இவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இவர் நினைச்சா மரண தண்டனை கூட என்ன பண்ண முடியும்னா ரத்து செய்ய முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பட் ஆளுநருக்கு அது கிடையாது. ஆளுநர் என்ன பண்ணலாம்னா குறைக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய மரண தண்டனை ரத்து செய்ய முடியாது. பட் இவர் நினைச்சாருன்னா மரண தண்டனை ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் கூட இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி பீரியட் இல்ல நெருக்கடி நிலை 352 ஆகட்டும், இல்ல 356 இல்ல 360, இதுல எதுனாலும் இவர் தான் வந்து டிக்ளேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மிசல்னஸ் இதர அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை முடிவு செய்யறது, இல்ல வந்து யூபிஎஸ்சிக்கு மெம்பர்ஸ் நியமிக்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிசல்னஸ் கீழே வரும். இதெல்லாம் வந்து அவரோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இது வந்து லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ், எத்தனை பிரசிடென்ட் வந்து இந்தியாவில இருந்திருக்காங்க சோ ஃபார் அப்படின்னு சொல்றது. இப்ப இருக்க பிரசிடென்ட் எத்தனாவது பிரசிடென்ட் பா, இப்ப இருக்க பிரசிடென்ட் எத்தனாவது பிரசிடென்ட், 14வது பிரசிடென்ட். ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா பாருங்க. ஃபர்ஸ்ட் யார் இருந்தாங்கன்னா ராஜேந்திர பிரசாத், 1950ல இருந்து 62 வரைக்கும். இது ஒரு ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இதுல என்னன்னா ஒரு டைம் கேட்டிருக்காங்க, பொறுத்துகளை கேட்டிருக்காங்க, இவங்களோட இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதனால லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ், வைஸ் பிரசிடென்ட்ஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்ல, பட் பாத்துக்கலாம். அதே போல வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ்,
நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறது நல்லது. சரியா? சோ இதுல இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி கேட்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் ராஜேந்திர பிரசாத், அப்புறம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், பிவி கிரி, ஃபக்ருதீன் அலி அகமது, நீலம் சஞ்சீவ ரெட்டி, அப்புறம் வந்து கியானி ஜெயில் சிங், வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா, KR நாராயணன். இந்த லாஸ்ட் ஒரு 3-5 இருக்கு பாருங்க, அதை மட்டுமாச்சும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. KR நாராயணன், APJ அப்துல் கலாம், பிரதீபா பட்டேல், பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த். ஓகேவா? ராம்நாத் கோவிந்த் வந்து 2017 இருந்து இப்போ வரைக்கும் இருக்காரு. சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வைஸ் பிரசிடென்ட். இது வரைக்கும் பார்த்தது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர். சோ துணை குடியரசுத் தலைவருக்கு பொறுத்த அளவுக்கு Vice President of India occupies the second highest office in the country. So இரண்டாவது உயர்ந்த அமைப்பு, இரண்டாவது உயர்ந்த பதவி எது அப்படின்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் தான். So Article 63ல வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி சொல்லிருக்காங்க. The Constitution provides for a Vice President of India. So இந்திய துணை குடியரசுத் தலைவரை பத்தி Article 63ல சொல்றாங்க. This office has been created to maintain the political continuity of the state. அதாவது மாநிலங்களுடைய அந்த அரசியல் அமைப்பு வந்து குடியரசுத் தலைவருக்கு அப்புறமா இவர் தான் வந்து தொடர்வார். ஓகேவா? சோ அவருக்கு அடுத்த ஸ்டேஜ் இவர் அப்படின்னு சொல்றேன். சரி, அடுத்தது வந்து குவாலிஃபிகேஷன் ஃபார் த வைஸ் பிரசிடென்ட் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, அவர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அது ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான். இது எல்லாமே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன். அவர் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும்னு சொன்னது. ஏஜ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், 35. ஓகேவா? 30ன்றது வந்து எம்பிங்களுக்கு 35. ஓகேவா? ராஜ்யசபா எம்பி தான் 30, லோக்சபா எம்பினா 25, இவருக்கு வந்து 35. அப்புறம் he must not hold any office or profit under the union state. இது ஏற்கனவே சொன்னதான், ஆதாயத்தன பதவியில இருக்கக்கூடாதுன்னு சொன்னது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார் பிரசிடென்ட்டுக்கு என்ன அப்படின்னா, லோக்சபா மக்களவையோட ஒரு உறுப்பினர் அவருடைய தகுதி இருக்கணும்னு சொல்லியிருப்பார். இவருக்கு ராஜ்யசபாவோட உறுப்பினர் அவரை தகுதி இருக்கணும். சரியா? சோ அந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். பிரசிடென்ட்னா லோக்சபாவோட உறுப்பினர் அவரை தகுதி இருக்கணும். ராஜ்யசபா அப்படின்னா சாரி வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னா ராஜ்யசபாவோட உறுப்பினர் அவரை தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவருடைய எலெக்ஷன் பாருங்க, Article 66(1) சொல்லிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் லைக் த பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் நாட் டைரக்ட்லி பை த பீப்புள் பட் த மெத்தட் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். இது ஏற்கனவே சொன்னதான மறைமுக தேர்தல் மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு. குடியரசுத் தலைவர் எப்படி மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாரோ இவரோட தேர்தலும் மறைமுக தேர்தல் தான். ஓகேவா? அந்த வகையில the vice president of India is elected by the elected members of both the houses of the parliament. அவரோட தேர்தல்ல பாத்தீங்கன்னா அந்த 2 ஹவுஸ்ல இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லா சட்டமன்றத்துல இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. பட் இவரோட தேர்தலுக்கு அந்த 2 ஹவுஸ்ல இருக்கிற எம்பிஸ் மட்டும் தான். ஓகேவா? அவங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி ரகசிய வாக்கெடுப்பு மூலம், மறைமுக வாக்கெடுப்பு மூலமா தேர்ந்தெடுக்கப்படுவார். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், இவரோட பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முக்கியமா இவர் வந்து இந்த மாநிலங்களவை வழி நடத்துறாரு இல்லையா, மாநிலங்களவைக்கு இவர் தான் வந்து தலைவரா இருப்பாரு. சோ அங்க என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அங்க என்னென்ன வேலைகள் இருக்குதோ அதுதான் இவரோட மெயினான ஜாப். பாருங்க, he regulates the proceeding of the house, it decides the order of the house, it decides the administrability of a resolution or questions, it suspends or adjourns the house in the case of grave disorder, he issues directions to various committees on the matters relating to their functions. அதாவது மாநிலங்களவையோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் முறைப்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து அதனுடைய மரபு ஒழுங்கு, அதாவது ப்ராப்பரா நடக்குது அப்படின்னு டிசைட் பண்றது. இன்கேஸ் ப்ராப்பரா நடக்காதப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம நியூஸ்ல அடிக்கடி பார்த்திருப்போம் இல்லையா, இந்த அவை ஒத்தி வைக்கப்பட்டது, இவ்வளவு நேரம் ஒத்தி வைக்கப்பட்டது, அவ்வளவு நேரம் சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த மாநிலங்களவையில பண்றாரு இல்லையா, அந்த விஷயங்கள் தான். ஓகேவா? சோ இன்கேஸ் வந்து பிரச்சனை பெருசா